அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்க. இந்த 9 பாதத்திலையும் பிறந்தவங்க கும்பராசி என்பர்கள். இந்த கும்பராசிக்கு அதிபதி சனியாக இருக்கிறனால பிற மனிதர்களுக்கு பயன் கருதாது உதவி செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரைக்கும் கும்பராசி என்பர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2025 2027 வரைக்கும் சனி பயிற்சிங்கிற பேரில் 7.5 சனி இறுதி சுற்று நடக்க போகுது. உங்களுக்கு வரக்கூடிய 2.5 வருஷம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கெட்ட பலன்களை தரும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த 2.5 வருஷமாக உங்கள் ராசியிலே சனி சஞ்சாரம் பண்ண காரணத்தினால எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் சொல்கிறேங்க. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கும்பராசிக்கு அதிபதி சனியாக இருக்கிறனால கஷ்டப்பட்டு கடினமாக வேர்வை சிந்தி படப்படக்கூடிய மனிதர்களாகவும் நீங்கள் தான் இருப்பீங்க. உயர்ந்த பதவியில் பயன் கருதாது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களும் நீங்கள் தான் இருப்பீங்க. கும்பராசியில் கடந்த 2.5 வருஷமாக சனி ஒரு ராசியிலேயே 7.5 சனிங்கிற பேரில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். ராசியிலேயே சனி சஞ்சாரம் பண்ணால் என்னங்க நடக்கும்? சந்திரன் என்பது மனோகாரகன், உடல் காரகன், மாதுர் காரகன். அந்த சந்திரனோடு பிறப்பு ஜாதகக்கூடிய சந்திரனோடு கோச்சார சனி பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்மளால் தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாத ஒரு காரணத்தினால தவறான வழிகாட்டுதல் மூலிமா நிறைய தவறுகள் செய்வோம். அப்படிங்கிறதுனால 7.5 சனி நடக்கும் போது பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையில் சரியான முடிவு எடுக்க தெரியாமல் தப்பான பாதையை நோக்கி போயிருப்பாங்க. அப்போ கடந்த 2.5 வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை தொட்டிருந்தால் அந்த காரியம் சில பேருக்கு தடங்கலாயிருக்கும். தேவையில்லாத விரைய செலவு, தேவையில்லாத மருத்துவ செலவு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள சங்கடங்கள், கூட்டு தொழிலில் நஷ்டம், சொந்த தொழில் மூலிமா நீங்கள் லாபத்தை ஈட்டியிருந்தாலும் கூட வரவுக்கும் செலவுக்கும் தான் நிகராக இருந்திருக்குமே தவிர பணத்தை மிச்சம் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருந்திருப்பீங்க. தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பொழுது 7.5 சனியுடைய தாக்கம் என்பது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிக்காது. யாருக்கு 7.5 சனிங்கிற பேரில் கடுமையான கெடுபலன்கள் நடந்திருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சந்திரன் மனோகாரகன். அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் சிக்கியிருந்தாலோ அல்லது மாசி அமாவாசையில் நீங்கள் பிறந்திருந்தாலோ அல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் பிறப்பு ஜாதகத்தில் சனி செவ்வாய் 2 கொடூர பாவகிரகங்கள் சந்திரனோட இணைவு பார்வைங்கிற பேரில் தொடர்பில் இருந்தாலோ இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அவயோக தசை நடந்திருந்தாலோ சனி தசை சனி புத்தி நடந்திருந்தாலோ கண்டிப்பாக பாதிப்பு இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்பை கடந்த காலத்தில் அனுபவிச்சிருக்கிற விஷயத்தை கமெண்ட் மூலிமா பதிவிடுங்க. அப்போ உண்மையாலுமே கடந்த காலத்தில் 2023 2025 வரைக்கும் சனி ஒரு ராசியிலேயே சஞ்சாரம் பண்ண ஒரு காரணத்தினால ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு பயந்துருப்பீங்க, சுபகாரியத்தை செய்கிறதுக்கு பயந்துருப்பீங்க, ஒரு நல்ல விஷயத்தை தொழில் தொடங்குறதுக்கு பயந்துருப்பீங்க. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பற்றி இயல்பாக இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் கண்டிப்பாக கெடுபலன் செய்திருப்பார். சனி தன்னுடைய 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்த்து கெடுத்திருப்பார். 3ஆம் இடங்கிறது முயற்சி, முன்னேற்றம், தைரியம், இளைய சகோதர ஸ்தானம். எந்த ஒரு காரியத்தை தொட்ட ஆரம்பத்தில் மிக வேகமாக சிறப்பாக செய்யக்கூடிய அந்த காரியம் பிற்பகுதியில் முடக்கமாகுது, தடங்கள் ஏற்படுது, முட்டுக்கட்டையாக நிற்கிது அப்படின்னா சனியுடைய பார்வை சர்வநாசத்தை ஏற்படுத்துவார். இளைய சகோதரருக்கு உங்களுக்கும் பிரச்சனை, சகோதர வர்க்க வழியில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலையிறது, சகோதரருக்காக மருத்துவ செலவு ஏற்படுறது, திருமணத்திற்கான முன் முயற்சி சகோதரருக்கு எடுத்தாலும் கூட தள்ளி தள்ளி போகிறது. இப்படிப்பட்ட விஷயத்தை கடந்த 2.5 வருஷமாக கும்பராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடங்கிறது களத்திர ஸ்தானம். 7ஆம் இடங்கிறது களத்திர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், வாடிக்கையாளர் ஸ்தானம், எல்லாத்துக்கும் மேலே கூட்டு தொழில் செய்யக்கூடிய பார்ட்னருடைய ஸ்தானம். அந்த இடத்தை சனி ஆட்சி பெற்ற சனி பார்க்கும் பொழுது கூட்டு தொழிலில் 2 பேர்த்துக்கும் சங்கடங்கள் ஏற்பட்டு கூட்டாளி பிரிஞ்சு போகிறது, கூட்டு தொழிலில் கூட்டாளியை பொறுத்த வரைக்கும் உங்களை ஏமாத்துறது, அல்ல பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு போய் சொந்த தொழில் அவரே தொடங்குறது. இப்படிப்பட்ட விஷயத்தை ஒரு சிலராக அனுபவிச்சிருப்பீங்க. வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம், கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கும்போது பிரச்சனை ஏற்படுறது, வேலையில் திருப்தி இல்லாமல் சங்கடங்கள் ஏற்படுறது, இப்படிப்பட்ட விஷயத்தையும் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. கணவனோ மனைவியோ கடந்த காலத்தில் ஈகோ பிரச்சனையினால் குழந்தைகளோட கல்விக்காக வேலை நிமித்தமாக ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. இன்னும் சிலரை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ட்டு கேஸுங்கிற பேரில் விவாகரத்துக்காக நிறைய அலைஞ்சிட்டு இருந்து அசிங்கத்தையும் கேவலத்தையும் கடந்த காலத்தில் பட்டிருப்பீங்க. அப்போ கும்பராசியில் பிறந்த அத்தனை நபர்களும் கடந்த காலத்தில் சிறப்பாக இருந்திருப்பீங்கன்னு சொல்ல முடியாது.
ஒரு 20% மனிதர்கள் திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட 80% மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஜாதகத்தில் அவயோக தசை நடந்திருக்கும் போது கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதற்கடுத்து சனி தன்னுடைய 10ஆம் பார்வையில் ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வேலையில் திருப்தி இருந்திருக்காது, வேலை செய்யவே தோணாது, சொந்த தொழில் செஞ்சுருந்தால் வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருக்குமே தவிர உங்களால் பணத்தை மிச்சம் பண்ணி பார்க்கவே முடியாது. அப்போ கடந்த காலத்தில் முயற்சி கெட்டு போய் குடும்பத்துக்குள்ளே கலகம் ஏற்பட்டு தொழிலில் முடக்கம் ஏற்பட்டு பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டிருந்துச்சுன்னா வரக்கூடிய 2025 2027 வரைக்கும் உங்களுக்கு சனி உங்கள் ராசியிலிருந்து விலகி போகிறதுனால 7.5 சனி நடந்தாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. பார்த்துட்டிங்கன்னா இதுதான் கும்பராசி. கும்ப ராசிக்கு அதிபதியே சனி. அந்த சனியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2.5 வருஷமாக உங்கள் ராசியிலேயே சனி சந்திரனோடு சேர்ந்திருந்த ஒரு காரணத்தினால தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாமல், திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செய்ய தெரியாமல் தேவையில்லாத சங்கடத்தை கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் முயற்சி முன்னேற்றம் இளைய சகோரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இதன் வழியாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையினால் மனைவி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே அந்நிய மனிதர்களால் சங்கடங்கள் ஏற்படுறது. தேவையில்லா சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையை மாற்றி நீங்களே கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் தடை ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயத்தையும் கும்பராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இன்னும் சிலரை பொறுத்த வரைக்கும் சூரியன் வீட்டை சனி பார்க்கும் பொழுது சிகப்பு நிற கட்டடமாக இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைங்கிற பேரில் குடும்ப விவகாரங்களுக்கு அலைகிறதுனால விவகாரத்துக்கு அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ கடந்த 2.5 வருஷமாக அசிங்கத்தையும் கேவலத்தையும் வலிவேதனையும் கும்பராசி என்பவர்கள் பெரிய அளவில் உணர்ந்திருப்பீங்க. அதற்கடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம். அந்த இடத்த குரு பார்த்த காரணத்தினால தப்பிச்சு வந்துட்டீங்க. இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜீவனம் பண்ணுறதே கஷ்டமாக இருந்திருக்கும். கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாது, வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாது. இந்த 2.5 வருஷத்தில் கடந்த ஒரு வருடமாக குரு பார்த்த ஒரு காரணத்தினால சமாளித்து மீண்டு வர்றதுக்கு குரு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே சனி சஞ்சாரம் பண்ணி வாழ்க்கையில் நிறைய சங்கடத்தையும் வலிவேதனையும் கொடுத்துருந்தாலும் கூட வரக்கூடிய 2025 2027 வரைக்கும் சனி உங்கள் ராசியிலேருந்து விலகி போகும் பொழுது 7.5 சனி நடந்தாலும் கூட பயப்பட தேவையில்லை. 7.5 சனி எல்லா மனிதர்களுக்கும் பாதிக்காது. பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன்னா மனோகாரகன்னு பேர். அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சுக்கிரனுடைய பார்வை அல்லது இணைவில் இருக்கும் பொழுது அந்த சந்திரன் வலுவாக இருக்கிறதுனாலையும் அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனாகவோ சந்திர அதியோகத்தில் முழு பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தாலோ சந்திரன் வலுத்திருக்கிற ஒரு காரணத்தினால மனம் தீர்க்கமாக முடிவெடுக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 7.5 சனியோட தாக்கம் என்பது கும்பராசி என்பவர்களுக்கு இனி வரும் காலங்களிலும் இருக்க போகிறதில்ல. தனி மனித ஜாதகம் கெட்டுப்போய் 6 கூடிய 8 கூடிய 12 கூடிய தசாபுத்தி நடந்தாலோ 6, 8, 12ஆம் இடத்துல கூடிய கிரகங்களோட தசாபுத்தி நடந்தாலோ அல்லது பாதகாதிபதி தசை பாதகாதிபதி ஸ்தானத்திலிருந்து நடந்தாலோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வேணால் சனி தசை சனி புத்தி நடக்கும்போது கெடுபலம் நடக்குமே ஒழிய எல்லா மனிதர்களுக்கும் கெடுபலம் நடக்காதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசா புத்தி தான். அப்போ சனி தசை சனி புத்தியே நடக்கலைன்னா கோச்சாரத்தில் சனி பேச்சுங்கிற பேரில் பெரிய அளவில் கெடுதல் செய்ய மாட்டார். அதனால் தைரியமாக இருங்க. இறுதி சுற்றில் சனி இருக்கிறார், அதனால் பெரிய அளவு விரயத்தை ஏற்படுத்திட்டு தான் போயிடுவார், விபத்தை ஏற்படுத்துவார், கண்டத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஆள் மனசில் எந்த விஷயத்தை விதையாக போடுறீங்களோ அது மரமாக முளைச்சி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருவீங்க. அதனால் தயவுசெய்து கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் 100% பேர்த்தில் 1% பேருக்கு மட்டுமே கெடுதல் செய்யக்கூடிய அந்த சனிப்பயிற்சியை பிடிச்சிட்டு சங்கடத்தையும் வலிவேதனையும் நீங்களாகவே உணராதீங்க. கும்பராசியில் சுமார் 66 கோடி மக்கள் பிறந்திருக்காங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் சனிப்பயிற்சிங்கிறதால கண்டிப்பாக கெடுதலோ விபத்தோ கண்டமோ நடந்திருக்காது. ஒரு சிலருக்கு நல்லதும் நடந்திருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் தாராளமாக வெளிப்படைத்தன்மையோட கமெண்ட்டில் விருப்பப்பட்டால் பதிவிடலாம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கில தேதி 29/3/2025 அன்று சனி பயிற்சி நடக்க போகுது. இந்த சனி பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியோட தாக்கம் யாருக்கு மிகுதியாக இருக்கும் யாருக்கு கம்மியாக இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க.
உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 800 கோடி பேர். அந்த 800 கோடி பேரையும் 12 ராசிக்குள்ளே அடக்கியே தரணும். அப்போ சராசரியாக ஒரு ராசிக்கு 66,66,666 பேர் வருவாங்க. அப்போ ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நபர்களுக்கு செயல்படாமல் கேட்டால் நிச்சயமாக கிடையாது. தனி மனித ஜாதகம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுங்க. தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி சுட்சமம், சனி பிராணம் நடந்துச்சுன்னா உண்மையாலுமே உங்கள் ஜாதகத்தில் மனதை குறிக்கக்கூடிய காரகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் கெட்டு போயிருந்தா, கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் 2 பேர்த்தோடய சேர்ந்திருந்தாலோ, ராகு கேதுங்கிற கிரகண தோஷம் இருந்தாலோ, அமாவாசைக்கு அருகாமையில் நீங்கள் பிறந்திருந்தாலோ, உங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சனி பயிற்சினால் ஏற்றமோ இறக்கமோ நல்லதோ கெட்டதோ நடக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க. எல்லா மனிதர்களுக்கும் செயல்படாது. 1,00,000 பேர்த்தில் ஒருத்தருக்கு மட்டுமே கஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த சனி பயிற்சியை பிடிச்சிட்டு 7 சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த பயமே இருக்காதுங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க. கிரகணம்ங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். உலகத்துக்கே பொதுவாக கிரகணம்னு சொன்னாலும் கூட இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதி மக்களுக்கும் கண்டிப்பாக தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பகுதி மக்களுக்கு மட்டுமே தெரியும். அதே போல தான் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பூர்ணத்துவமாக பாதிக்காதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த சனியை பற்றிய ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் சனி பயிற்சி பொது பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். சனியை பொறுத்த வரைக்கும் சூரியன்றிருந்து 6ஆவது இருக்கக்கூடிய ஒரு கோள், ஒரு கிரகம். அந்த சனி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சூரியன்றது எவ்வளோ தூரம்னு பார்த்துட்டிங்கன்னா குறைந்தபட்சம் சுமாராக 886 மில்லியன் மைல்னு சொல்லப்படுது. சனிங்கிற ஒரு கிரகத்துக்கு சூரியனோட ஒளிக்கற்றைகள் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும், சூரியனோட அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட், காஸ்மிக் கதிர்வீச்சை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை பூரணத்துவமாக இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை ஒரு இருள் கிரகமாக சொல்லி வச்சுருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட ஒளிக்கற்றைகளை வாங்கி கதிர்வீச்சை பூரணத்துவமாக கொடுத்துருந்தா சனியை நல்ல கிரகம் தான் சொல்லியிருப்போம். சனி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினாலையும், சூரியனுடைய ஒளிக்கற்றைகளை வாங்கி அவரே உள்ளே வச்சுக்கிறதுனாலையும், பூர்ணத்துவமாக பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, சனி தான் ஜோதிடத்தில் ஆயுள் காரகன், ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சனிங்கிற ஒரு கிரகம் முழுமையாக கெட்டு போயிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படும். சனி ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தால் கடைசி வரைக்கும் அடிமை தொழில் மட்டுமே செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கெட்ட கிரகம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். சனியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே கெடுதல் செய்யாது. சனியை பொறுத்த வரைக்கும் எப்போ கெடுதல் செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் மனம் கெட்டு போயிருந்தால் மட்டுமே சனி நம்மளுக்கு கெடுதல் செய்யும். மனதை குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன். சந்திரனை மனோகாரகன்னு சொல்கிறோம். அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவோட கிரகண தோஷத்தில் சிக்காமல் இருந்தாலோ, கொடூர பாவியாக இருக்கக்கூடிய ஒரே நேரத்தில் சனி சபையோட தொடர்பில் இல்லாமல் இருந்தாலோ, அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வளர்பறை சந்திரனாக இருந்தாலோ, அந்த சந்திரன் பௌர்ணமிக்கு அருகாமையிலிருந்து சுபகிரகங்களுடைய பார்வை அல்லது இணைவில் இருந்தாலோ, உங்களுக்கு சந்திரன் வளர்த்திருக்கிற காரணத்தினால மனம் தீர்க்கமாக முடிவெடுத்து எல்லா காரியம் செய்யக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனமாக இருக்கிறதுனால 7 சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்போ சனி பயிற்சியில் ஏற்படக்கூடிய பாதிப்போ இருக்காது. இரண்டாவது, சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசா புத்தி தான். அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி காட்டும். அப்படி இருக்கும் பொழுது சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி சூட்சமம், சனி பிராணன் யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ அவங்களுக்கு தான் சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க. எல்லா மனிதர்களுமே எனக்கு சனி பயிற்சி வந்துருச்சு, இல்லை 7 சனி வந்துருச்சு, கண்டக சனி நடந்துகிட்ருக்குது, அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, இதனால் கஷ்டம் வரும் நம்பினீங்கன்னா உண்மையாலுமே உங்களுடைய மனம் பிளசிபோ விளைவுங்கிற அடிப்படையில் எதிர்மறையான விஷயத்தை ஈர்த்து கஷ்டத்தை நீங்களே உள்வாங்கி கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதருக்கும் தனி மனித ஜாதகம் தான் 80% செயல்படும். 20% மட்டுமே கோச்சார பொது பலன்கள் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தொடங்கக்கூடிய காலம், முடியக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சினா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம்
குறிப்பிட்ட காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் தோராயமாக 2.5 வருட காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க சொல்லப்படுது. அப்போ சனி நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி தமிழ் தேதிக்கு, ஆங்கில தேதி திருக்கணிதப்படி 29/3/2025 அன்று பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார். இந்த சனியை பொறுத்த வரைக்கும் 2 வருட காலம் 3 மாதம், அதாவது சனி பயிற்சி முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டிங்கன்னா 2/6/2027 அன்று முடிய போகிறார். அப்போ 2 வருடம் 3 மாத காலம் தோராயமாக மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். சனியை பொறுத்த வரைக்கும் 2.5 வருடம் ஒரு ராசியில் இருந்தால் கூட சனி வக்கரமாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 13/7/2025 அன்று சனி வக்கரகதியில் இருப்பார். அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து பின்னோக்கி பயிற்சியாகி வருவார். அப்போ சனி வக்கர நிவர்த்தி எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா 28/11/2025 அன்று உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி 1ஆம் பாதம் பூரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி வந்திருப்பார். அதற்கடுத்து சூரியன் சனி சேர்க்கைங்கிறது 15/3/2026 13/4/2026 வரைக்கும் சூரியனும் சனியும் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருந்து ஒரே ராசியில் மீன ராசியில் 15/3/2026 13/4/2026 வரைக்கும் 1 மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க. அப்போ இந்த 12 ராசிக்காரங்களுக்கு ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது. அதற்கடுத்து மீண்டும் சனி வக்ரமாகக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா விசுவாவச தமிழ் வருடத்தில் ஆங்கில தேதி 27/7/2026 அன்று ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி மீண்டும் பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுவார். வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 11/12/2026 அன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார். அதாவது ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 1ஆம் பாதம் உத்திரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி சனி சஞ்சாரம் பண்ணுறதா சொல்லப்படுது. அதற்கடுத்து மீண்டும் சனி சூரியனுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 15/3/2027 14/4/2027 வரைக்கும் சூரியன் சனி பங்குனி மாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதாவது 2 வருடம் கழித்து. அப்போ என்ன பலன் நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். கடைசியாக சனி பயிற்சி முடியக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா 2/6/2027 சனி பயிற்சி முடிய போகுது. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சனி 2 முறை வக்கரகதியாகி வக்கர நிவர்த்தி அடைவார். அப்போ அந்த சனியை பொறுத்த வரைக்கும் அந்த வக்கரகதியில் இருக்கும்போது மாறுபாடான பலன்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். அது தனி மனித ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அப்போ இந்த சனி பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருஷத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பலன்களும் அப்படியே செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இந்த தடவை சனி வக்கரகதியில் இருக்கும்போது குருவுடைய பார்வையில் இருக்க மாட்டார், ஆனால் குருவோட வீட்டில் இருப்பார். ஆனால் அடுத்த முறை, அதாவது 27/7/2026 11/12/2026 வரைக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்தவரை குருவோட பார்வையில் இருப்பார். கண்டிப்பாக கெடுபலன் தரவே அவரால் முடியாது, நல்லது மட்டுமே செய்வார். அப்போ இந்த சனி பயிற்சி பொது பலன்களை பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். தனி மனித ஜாதகங்கிறது உங்கள் தனி மனித வாழ்க்கையில் 80% செயல்படும், 20% மட்டுமே கோர்ச்சார பொது பலன்களை சனி பயிற்சி செயல்படும் புரிஞ்சுக்குங்க. அப்போ கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் ஆட்சி பெற்ற இயல்பாக இருக்கக்கூடிய சனி இருப்பின் மூலயமா பார்வையின் மூலயமா கெடுபலன் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா குருவுடைய சுபருடைய வீட்டுக்கு 2ஆம் இடத்துல போகும்போது கெடுபலன் பெரிய அளவில் தரமாட்டார். ஏன்னா குருவுடைய வீடு சுபருடைய வீடு. அந்த இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பார்வை மூலயமா சனி கெடுக்க மாட்டார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, பிரிவினை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, விவாகரத்துக்கு அலைஞ்சிட்ருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பமும் அல்லது மறு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சுமூக தேர்வு உங்களுக்கு கெட்டப்படக்கூடிய ஒரு காலமாக கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலம் இருக்க போகுது. சுபரோட வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்தவரை தன்னுடைய 3ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 4ஆம் இடங்கிறது நிலபலஸ்தானம், வாகனஸ்தானம், தாய் ஸ்தானம், ஒழுக்கஸ்தானம், குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் மதிப்பெண் குறைஞ்சிருந்தாலும் கூட இந்த காலத்தில் நல்ல உயர்ந்த மதிப்பெண் கண்டிப்பாக எடுக்க போகிறீங்க.
விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களை தவிர்த்து நல்ல முறையில் படிங்க, ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க, நல்ல மதிப்பெண் கண்டிப்பாக எடுத்துருவீங்க. சனியை பொறுத்தவரை தன்னை 3ஆம் பார்வையினால் 4ஆம் இட தாய் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் தாய்க்காக மருத்துவ செலவு ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல மருத்துவரோட ஆலோசனை கேட்டு பரிபூரணமாக குணமாவாங்க. வீடு கட்டலாம், நிலபுலங்கள் வாங்கலாம், அதற்கான லோன் கண்டிப்பாக கிடைக்கும். சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நேரத்துலையும் கிடைக்க மாட்டார். ஒரு ராசிக்கு அதிபதி சனியாக இருக்கிறனால சனியை பொறுத்த வரைக்கும் சுபரோட வீட்டில் இருக்கும் பொழுது பார்வை மூலியமாக கண்டிப்பாக நல்லது செய்வார். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடங்கிறது வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேச பயணங்கள். கடந்த காலத்தில் போகணும்னு நினச்சி அந்த காரியம் தடைப்பட்டு நின்றுருந்தான். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேச பயணங்கள் போகலாம். 2ஆம் இடத்துல சுபரோட வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 7ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை வரக்கூடிய 2 வருஷம் பார்க்க போகிறார். 8ஆம் இடங்கிறது அசிங்கம், கேவலம், வீண்பலி, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, தீராத கடன், தீராத வியாதி, விபத்து, கண்டம், ஆப்ரேஷன், இப்படி பலதரப்பட்ட விஷயத்தை சொல்லக்கூடிய துருஸ்தானம். அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது கெடுபலன் உங்களுக்கு நடக்காது. கடந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சரியில்லாமல் இருந்து வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியல, நாணயத்தை காப்பாற்ற முடியல, நீங்கள் கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியல, இப்படிப்பட்ட சங்கடத்தை கும்பராசி என்பவர்கள் அனுபவிச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுமூக தீர்வு வெட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பணம், கொடுக்கல் வாங்கல், வரவு செலவு அத்தனையும் சிறப்பாக இருக்கும். என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஆன்லைன் ரம்மி, சீட்டாட்டம், சூதாட்டங்கிற பேரில் பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால ஆன்லைன் கேம்லாம் போனீங்கன்னா பணத்தை துளைச்சிடுவீங்க. அதிர்ஷ்டங்கிற பேரில் அடுத்தவங்களோட பணத்தை கொடுத்தனாலும் ஏமாந்துடுவீங்க. வெளிநாடு, வெளிமாநிலம் போகிறதுக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் வேலைக்காக பணத்தை எந்த ஒரு அறிமுகமும் இல்லாத நபர்கிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா ஏமாந்துடுவீங்க. அரசாங்க வேலைக்காக பணத்தை கட்டி ஏமாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிற கவனம் தேவை. அப்போ உண்மையாலுமே சனியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கெடுபலன் என்பது கண்டிப்பாக இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் கோர்ட்டு, கேஸு, விவாகரத்துக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உட்கார்ந்து சுமூக முறையில் மீண்டும் சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக கணவன் மனைவி சேர்ந்து வாழ போகிறீங்க. ஏன்னா அசிங்கம், கேவலம் இப்படிப்பட்ட இடத்தை சனி பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனையெல்லாம் விலகி ஒற்றுமையாக மனமொத்த தம்பதியராக வாழ போகிறீங்க. அதற்கடுத்து சனி தன்னுடைய 10ஆம் பார்வையில் ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தை சனி பார்க்கும்போது கண்டிப்பாக கெடுதல் தான். இருந்தாலும் குருவுடைய பார்வை மே மாதத்துக்கு பிறகு 1 வருட காலம் கிடைக்கிற ஒரு காரணத்தினாலையும் அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் குரு கடகத்திலிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையினால் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கறதுனாலையும் வரக்கூடிய 2.5 வருஷத்தில் முற்பகுதி ஒரு 3 மாத காலம் மட்டும்தான் சரியில்லை தவிர பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 2.5 வருட காலத்தில் முழுமையான நல்ல பலன்கள் மட்டுமே கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சிங்கிற பேரில் 7.5 சனி கொடுக்க போகுது. 7.5 சனி உங்களுக்கு கெடுதல் செய்யாது, நல்லா இருப்பீங்க. தைரியமாக எந்த ஒரு காரியத்தை துணிஞ்சு நல்ல வழிகாட்டுதலோடு செய்யுங்க. தவறு என்பது நிச்சயமாக நடக்காது. வீடு வாங்கலாம், நிலபலங்கள் பிடிக்கலாம், வாகனம் வாங்கலாம், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம், எந்த தவறும் இல்லை. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுபரோட வீட்டில் கூட சனியை பொறுத்த வரைக்கும் குருவோட வீட்டில் இருக்கிறனால தன்னுடைய பார்வைகள் மூலயமா 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு வாங்கிறதுக்காக, நிலபலங்கள் பிடிக்கிறதுக்காக, வாகனம் வாங்கிறதுக்காக அல்லது விவசாய பூமிக்காக நல்ல முறையில் கண்டிப்பாக லோன் கிடைக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மிகுதியான லாபம் இல்லாமல் கடந்த காலத்தில் நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சு இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்கள் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு தேவைக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும். அதற்கடுத்து சனி தன்னுடைய 7ஆம் பார்வையில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 8ஆம் இடம் துருஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால எந்த விதமான கெடுபலன்களும் நடக்காது, நல்லதே நடக்கும், பயப்பட தேவையில்லை. அதற்கடுத்தபடியாக சனி தன்னுடைய 10ஆம் பார்வையில் விருப்பம் நிறைவேறக்கூடிய 11ஆம் பாவத்தை பார்த்தாலும் கூட ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் மிதுன வீட்டுக்கு சஞ்சாரம் பண்ண போனார்னா தன்னுடைய சமசப்தமாக பார்வையினால் 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களோட விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையும் நிறைவேறும். அப்படிங்கிறதுனால மனதுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமைந்து சிறப்பான வாழ்க்கை வாழ போகிறீங்க. குழந்தை இல்லாத தம்பதியருக்கு 5ஆம் இடத்துல குரு பயணிக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கப்போகுது. குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பை முடித்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா செலெக்ஷன் ஆகி வேலைக்கு போய் தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் தேடி கொடுக்க போகிறீங்க. அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் சனி பார்த்தாலும் கூட பெரிய அளவு பாதிப்புகள் இல்லாமல் கும்பராசி என்பவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ போகிறீங்க. எந்த காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்த காலகட்டம் கடினமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பயிற்சி 29/3/2025 உங்கள் ராசியிலேருந்து சனி விலகி 7.5 சனிங்கிற பேரில் இறுதி சுற்றில் 2/6/2027 வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுவார் மீன ராசியில். அப்போ எந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும்? சனி வக்கரகதியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 13/7/2025 உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி உத்திரட்டாதி 1ஆம் பாதம் பூரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் 28/11/2025 வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், நல்ல விஷயங்கள், வீடு வாங்கிறது, நிலவளங்கள் பிடிக்கிறது, போக்கியத்துக்கு போகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எதையுமே செய்யக்கூடாது. கட்டட பணி, அதாவது வீடு கட்டுறதுக்காக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடாது. ஏற்கனவே செஞ்சிட்ருக்கீங்கன்னா செய்யலாம், தப்பு கிடையாது, ஆரம்பிக்கக்கூடாது. அதற்கடுத்தபடியாக சூரியனும் சனியும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகங்கள். கும்பராசிக்கு 7ஆம் இடங்கிறது களத்திரஸ்தானம். அந்த களத்திரஸ்தானத்தின் அதிபதி சூரியன். அந்த சூரியன் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய 15/3/2026 13/4/2026 வரைக்கும் உங்களுக்கு மனைவி வர்க்க வழியில் தேவையில்லாத விரைய செலவு, மனைவி குடும்பரீதியான பாதிப்பு, கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறது, நண்பர்கள் எதிரிகளாக மாறுறது, இப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறனால எச்சரிக்கையும் கவனமும் தேவை. அதற்கடுத்தபடியாக மீண்டும் சனி வக்ரமாகக்கூடிய ஒரு காலம் 27/7/2026 ரேவதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் ரேவதி 1ஆம் பாதம் உத்திரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணக்கூடிய 11/12/2026 வரைக்கும் சனி உங்களுக்கு கெடுக்க மாட்டார். சனி வக்ரகதியில் இருந்தாலும் கூட கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு பொறுத்த வரைக்கும் தன்னோட 9ஆம் பார்வையினால் சனியை பார்க்கும் பொழுது கெடுபலம் தரமாட்டார். மீண்டும் எச்சரிக்கை இருக்கக்கூடிய ஒரு காலம் 15/3/2027 14/4/2027 வரைக்கும் சூரியன் களத்திர காரகன் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனைவிக்கு உடல் ரீதியான தொந்தரவு, மனைவி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைக்காக அவங்க பூர்வீக வர்க்க வழி சொத்துக்கு அலையிறது, இப்படிப்பட்ட சங்கடங்கள் ஏற்பட ஒரு காலமாக இருக்கிற கவனம் தேவை. 2/6/2027 சனி பயிற்சி உங்களுக்கு முடிய போகுது. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் இயல்புத்தன்மையோடு ஆட்சி பெற்ற சனி ஒரு ராசிக்கு அதிபதியாக இருந்து உங்கள் ராசியிலே சஞ்சாரம் பண்ண ஒரு காரணத்தினால உங்கள் வாழ்க்கையில் சங்கடத்தையும் வலி வேதனையும் உணர்ந்திருந்தாலும் கூட வரக்கூடிய 2025 2027 வரைக்கும் 7.5 சனி உங்களுக்கு நடந்தாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், நல்ல காரியங்கள், வீடு மனை வாங்கிறது, பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுறது, குழந்தைகள் உயர்ந்த மதிப்பெண் எடுக்கிறது, இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பயப்பட தேவையில்லை. படிக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் கூடா நட்புங்கிற பேரில் ஒழுக்கத்தை கெடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு காரணத்தினால கூடா நட்புங்கிற பேரில் உங்களுக்கு ஆகாத நண்பரோட சேராதீங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இறங்காதீங்க. விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயத்தில் ஈடுபடாமல் படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் கூட விளையாட்டில் ஒரு பக்கம் ஃபோக்கஸ் செலுத்துங்க, படிப்பில் ஒரு பக்கம் ஃபோக்கஸ் செலுத்துங்க. நீங்கள் இன்ஜினியர் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ரோபோட்டிக் இன்ஜினியர் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏரோனாட்டிக் இன்ஜினியர் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஐடி சார்ந்த துறையில் சாதிக்க நினைக்கிறீங்க, மருத்துவத்துறையில் சாதிக்க நினைக்கிறீங்க, டீச்சிங் சார்ந்த துறையில் சாதிக்க நினைக்கிறீங்க, இன்ஜினியர் ஆகும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக 2025 2027 வரைக்கும் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகமாக இருக்கக்கூடிய 11ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது படிப்பு மூலிமா உயர்ந்த மதிப்பெண் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் இலக்கை நோக்கி பயணித்து சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. கும்பராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் சொல்லி மாளாத கஷ்டத்தை நிறைய அனுபவிச்சிருந்தாலும், அசிங்கத்தையும் கேவலத்தையும் குடும்பத்துக்குள்ளேயே அனுபவிச்சிருந்தாலும், வேலை செய்யக்கூடிய இடத்துல உரிய அங்கீகாரம் கிடைக்காம இருந்தாலும் கூட வரக்கூடிய 2025 2027 வரைக்கும் வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கை வாழ்வீங்க. கலை சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, சினிமா, நடனம், நாட்டியம், பரதம், ஓவியம், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், இசைக்கலைஞர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பெண்களே சொந்த தொழில் செய்கிறீங்க, ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, வெளிநாடு வெளி மாநிலம் தூரதேச பயணங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக போய் சாதிக்க போகிறீங்க. சுற்றுலா மூலிமா சம்பாதிக்கிறது, உல்லாச பயணங்கள் மூலிமா சம்பாதிக்கிறது, ட்ராவல்ஸ் மூலிமா சம்பாதிக்கிறது, இப்படிப்பட்ட நபர்கள் தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2025 2027 வரைக்கும் இருக்க போகுது. எந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும். பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீங்க, டீச்சராக இருக்கிறீங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, வக்கீலாக இருக்கிறீங்க, தரகு வியாபாரம் பண்ணுறீங்க, இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் சனி ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால பேச்சில் நிதானம், கவனம் தேவை. அதேமாதிரி வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய தொழில் செய்கிறீங்க, ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய தொழில் செய்கிறீங்க, பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ணுறீங்க, கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, விவசாயத்தில் இருக்கிறீங்க,
அபரிமிதமான அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக 7.5 சனி நடந்தாலும் கூட இந்த 2 வருஷம் இருக்க போகுது. அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2025 2027 வரைக்கும் மங்களகரமான நல்ல விஷயங்கள் குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே கும்பராசி அன்பர்கள் 100% அனுபவிக்க போகிறீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை பாருங்கள். கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனையும் அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம்.